பேரு? மை நேம் இஸ் பாஸ்கர். நான் வந்து வாலாஜிபுரத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு 1 இயராக வந்து எனக்கு ஏர்லெஸ் ப்ராப்ளம் இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு 4-5 பிரான்ச் வந்து நான் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன் நான். பட் எனக்கு வந்து ஒரு ஃபீஸும் ஸோ அவங்களுடைய கன்சல்டன்ஸும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நெக்ஸ்ட்டு நான் யூடியூப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் கேட்டு சர்ச் பண்ணி வந்ததில் பயோ ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லிட்டு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தேன். நான் வந்தோடனே எனக்கு குட் டீச்சிங் கொடுத்தாங்க. கொடுக்கும்போதே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச் கொடுத்தாங்க எனக்கு. ஃபீஸும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. ஸோ நான் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஸ்டார்டிங்கில் August 15, 22 பேட்சில் வந்தேன் நான். ஸோ எனக்கு வந்து ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எனக்கு 1 இயர் ஆகுது. நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. டாக்டரும் வந்து நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக டீச் பண்ணிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. நான் ஒரு 1 இயராக ட்ரீட்மெண்ட் வந்துட்டு தான் இருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலில். ஓகே, நீங்கள் மந்த்லி PRP GFs எல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தீங்களா? மந்த்லி நான் பிஆர்பியும் வந்து எடுத்துட்டு ஒரு 6 மந்த்தாக நான் பிஆர்பி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஜிஎஃப்சி எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது எனக்கு ஜிஎஃப்சி பெட்டர்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் இப்போ ஒரு 6 மந்த் ஜிஎஃப்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளானிங் வந்திருக்கேன் நான். ஸோ ஜிஎஃப்சி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, 6 மந்த்துக்கான மெடிசன்ஸ்லாம் எடுத்தீங்களா? 6 மந்த்துக்கான மெடிசன் ஃபுல் ரிசல்ட் எடுத்தேன் நான். குட் ரிசல்ட் தான் வந்திருக்கு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ரிசல்ட் இன்னும் எனக்கு பெட்டராக வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்தேன் நான். ஸோ ஜிஎஃப்சி எடுத்தால் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு ஜிஎஃப்சி எடுத்துட்டு நான். ஓகே சார், இப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹாப்பி இல்லையா? கம்ப்ளீட்டாக ஹாப்பி.